அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 60 நாளுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவுக்கு கீழே பிடிஎஃப்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஆப்பில் இந்த பிளானை பேஸ் பண்ணி டெஸ்ட்டும் எழுதிட்டு வரலாம். சரிங்களா? டோட்டலாக 44 தேர்வுகளுக்கு மேலே உங்களுக்கு இருக்க போது 6000 கொஷின்ஸ்க்கு மேலே இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது வந்து பேட்ச் 2 ஆல்ரெடி பேட்ச் 1 அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பேட்ச் 2 கேட்டிருந்தீங்க. அதனால் நியூ ஸ்டடி பிளானாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? வரக்கூடிய 7ஆம் தேதி முதல் தேர்வு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் மேக்ஸ் சயின்ஸ்க்கு வேணுன்றவங்க ஆல்ரெடி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். மேக்ஸ் சயின்ஸ்க்கு தனி ஸ்டடி பிளான் இருக்குது. சோசியல் சயின்ஸ்க்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். பேப்பர் 1க்கு அடுத்த வீடியோவில் நான் ஸ்டடி பிளான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த பிளான் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கான டோட்டல் பிளானில் அதிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. முதல் தேர்வு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 7ஆம் தேதி சண்டே முதல் தேர்வு எழுதுவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் அந்த டேட்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு வாரம் கடைசியில் ஒரு வாரம் உங்களுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு 5 நாள் அங்கே ஒரு 5 நாள் டைம் விட்டுட்டு இடையில இருக்கக்கூடிய ஒரு 60 டேஸ் தான் உங்களுக்கு பிளானுக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? டோட்டலாக இருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய பிளானில் 24 தேர்வுகள் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு புக் பேக் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது ஒரு 20 டெஸ்ட். டோட்டலாக வந்து உங்களுக்கு 44 தேர்வுகள் இருக்கும். ஓவராலாக உங்களுக்கு 6000 கொஷின்ஸ் பக்கம் நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ பிளானில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டே 3600 கொஷின் வந்து பிளான் பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க. பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 3 நாளைக்கு ஒரு தேர்வு அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு தனியாக இருக்கும். பேப்பர் 2ல் மேக்ஸ் சயின்ஸுக்கு தனியாகவும் சோசியல் சயின்ஸ் தனியாகவும் நான் கொடுத்துருக்கேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போதும் அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் தனித்தனி கோர்ஸ் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான். ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு 1500 பேப்பர் 2க்கு 1200. ஸோ முன்னாடி வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் கேட்டதுனால ஃபீஸ் அதே ஃபீஸில் தான் இந்த பேட்ச்க்கு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதே கம்மியான ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? பேப்பர் 2க்கு 1200 பேப்பர் 1க்கு 1100 பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதிக்க முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதின கொஷின்ஸ் அண்ட் ஆன்சரை எப்போ வேணாலும் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஜிபே பண்ணுறவங்க மறக்காமல் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க பேப்பர் 1 பேப்பர் 2ன்றதை மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ பேப்பர் 2 எப்படி படிக்கணும், சோசியல் சயின்ஸ்க்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும், நம்ம டெட்டுக்கான கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு 85 வினாக்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு 82.5 வாங்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது எல்லாமே ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அதோடைய சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்கேன். சைக்காலஜி 30 கொஷின் கேட்க போகிறாங்க. ஒரு 15 கொஷின் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். தமிழில் 30 கொஷின் கேட்க போகிறாங்க. ஒரு 25 கொஷினை 6லேருந்து 10 வரையும் நல்லா படிச்சுட்டு 11th 12th தேவையானது மட்டும் படிக்க போகிறோம். பட் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான்லையும் ஸ்டடி பிளான்லையும் ஓவரால் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்தவரையும் 30 கொஷின் கேட்க போகிறாங்க. ஒரு 15 கொஷின் 6லேருந்து 10 வரையும் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் கிராமர்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐ மீன் அந்த அளவு நீங்கள் படிச்சினா போதும். பட் டெஸ்ட் பேட்ச்சில் எல்லாமே தான் இருக்க போகுது. சோசியல் சயின்ஸில் 60 கொஷின் 30 கொஷின் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். சரிங்களா? 6லேருந்து 10க்குள்ளே. ஓகே. ஸோ டோட்டல் பிளான் பார்த்துடலாம். பேட்ச் ஜாயின் பண்ணுற ஃபீஸ் வந்து சோசியல் சயின்ஸ்க்கான ஃபீஸ் 1200 பேப்பர் 2 சோசியல் சயின்ஸுக்கு, மேக்ஸ் சயின்ஸ்க்கும் 1200 தான். சரிங்களா? பேப்பர் 1க்கு மட்டும் 1100 அப்படின்னு இருக்கும். ஓகே. நீங்கள் ஆன்லைனில் தான் எழுதணும். பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸ்டடி பிளான் பார்த்துக்கோங்க. ஸ்டடி பிளானுக்கு பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் கட்டினாலும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி. அதுக்குள்ளே இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பிளான் கொடுத்துருக்கோம் அந்த பிளானை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழில் ஃபர்ஸ்ட் டேர்ம் படிக்க போகிறீங்க. இங்கிலீஷில் ஒரு டேர்ம் படிக்க போகிறீங்க. சோசியல் சயின்ஸில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் படிக்க போகிறீங்க. சோசியல்ஸ் 60 கொஷின் இருக்க போகுது ஒரு டேர்முக்குள்ளே. சரிங்களா? இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சைக்காலஜியும் தனியாக கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் சைக்காலஜியும் தனியாக ஒரு காலம்ல கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் படிக்கக்கூடியது நீங்கள் செட் 1 அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் ஃபுல்லாக படிப்பீங்க. ஐ மீன் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அதே போல் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் இருக்க போது. அது இல்லாமல் சைக்காலஜியுமே அந்த கொஷின் 150 கொஷின் இருக்கக்கூடிய ஒரு சோசியல் சயின்ஸ் ஏற்கனவே நடைபெற்ற முந்தைய ஆண்டு வினாத்தால் அசல் வினாத்தால் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதில் 150 கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்றத முதல்லயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும், அதே போல் தேர்வு எப்படி அணுகணும், என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போகிறாங்க, எந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்குறாங்கன்றது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. மொத்தமாக புக் எடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த டெட் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் 1 இதே போல் 8 டெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயருக்கான 8 கொஷின் பேப்பரும் ஆப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக அப்டேட் ஆகும். அந்த பிடிஎஃபை நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொன்றிலையும் 30 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டெஸ்ட்டாகவும் எழுதுவீங்க. சரிங்களா?
ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு டேர்ம் தான் படிச்சுட்டு வர போகிறீங்க. தமிழ், இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டேர்ம் படிக்க போகிறீங்க. இதே நீங்கள் மேக்ஸ் சயின்ஸ் ஜாயின்னாலையும் உங்களுக்கு மேக்ஸில் ஒவ்வொரு டேர்ம், சயின்ஸில் ஒவ்வொரு டேர்ம் அந்த மாதிரி இருக்க போகுது. இது சோசியல் சயின்ஸ்க்கானது. சரிங்களா? ஓகே, 8 டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்காலஜிக்கான டெஸ்ட்டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி 24வது தேர்வுலையும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கும். சரிங்களா? 9th, 10th, 11th, 12th இதுவுமே தமிழ் கொடுத்துருப்பேன். நீங்கள் எது வழி நல்லா படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வழி நல்லா படிங்க. அது தனி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எது வழி நீங்கள் நல்லா கவர் பண்ணால் போதும் அப்படின்றத தனியாகவும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இந்த பிளானில் ஒரு 15 டெஸ்ட் வழி நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே டெட்டுக்கான அந்த 85 கொஸ்டினை நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நமக்கு அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம், இல்லை தேவையானது நமக்கு தெரியாமல் போகலாம். சரியா? ஸோ அது எல்லாமே நம்ம படிக்கிறதுக்காக ஓவரால் பிளானை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 24 தேர்வுகளும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு 15 டெஸ்ட் சொல்லி நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் டெட்டை கிளியர் பண்ணுறது என்னென்னலாம் தேவையோ, என்ன சப்ஜெக்ட் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே படிச்சிருவீங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழை பொறுத்தவரையும் 11th, 12th இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் இப்படி 11th, 12th தேவையானதை நம்ம படிக்க போகிறோம். அதே போல் மற்ற சப்ஜெக்டில் எது இதெல்லாம் தேவையோ சோசியல் சயின்ஸ் பொறுத்து 10th வழி நல்லா படிங்க. இது போக லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? 5ஆம் வகுப்பு புத்தகத்தில் 4ஆம் வகுப்பு புத்தகத்தில் என்ன இருக்கோ அதுவும் நான் உங்களுக்கு பிளானில் கொடுத்துருக்கேன். அதுலேருந்தும் வினாக்கள் இருக்கும். சரியா? அதை மட்டும் அப்படியே குயிக்காக ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கேள்விகளை நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஏன்னா கொஷின் பேப்பரில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிளானே இருக்குது. ஓகே, அப்புறம் 22, 23, 24 இந்த தேர்வுகள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருக்கும் போது இது முடிஞ்ச பிறகு 24 டெஸ்ட் நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன டெஸ்ட் இருக்க போகுது, இது நீங்கள் எப்போ வேணாலும் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? புக் பேக் கொஷின்ஸ் அப்படின்ட்டு இது தமிழ்லையும் சோசியல் சயின்ஸ்லையும் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் அப்டேட் ஆகும். தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழ் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு டெஸ்ட் ஆகும். 7th தமிழ் ஒரு புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு டெஸ்ட் ஆகும். 8th, 9th, 10th இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தனித்தனி புக் பேக் கொஷின் தமிழ் தனியாக இருக்கும். அதே போல் சோசியல் சயின்ஸ் 6ஆம் வகுப்பு தனி, 7ஆம் வகுப்பு தனி, 8ஆம் வகுப்பு இந்த மாதிரி டெஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா இந்த பேட்ச்குள்ளே இருக்கும். பட் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடியது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 24 டெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய அதே கேள்விகள் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இதை படிச்சுமே டக்குன்னு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு வந்துடலாம். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக்லேயே ஒரு 20 டெஸ்ட் மினிமம் இருக்க போது பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 9994359181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே, இந்த நம்பர் இருக்கு இல்லையா 9994359181 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு 1200 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சோசியல் சயின்ஸ்க்கான பேட்சை ஜாயின் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேக்ஸ் சயின்ஸ் இல்லை பேப்பர் 1 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து அதிகமான அகாடமி ஆப்பில் நீங்கள் எழுதிக்க முடியும். அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். டேரெக்டாகவும் நீங்கள் அதிலேயே ஜாயின் பண்ணிக்க முடியும். ஜிபே பண்ணாமல் ஆப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்க போது நீங்கள் எந்த டைமில் விருப்பப்படுறீங்களோ அந்த டைமில் எழுத முடியும். சரிங்களா? நீங்கள் இப்போ எழுதணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நாளைக்கு எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் எழுத முடியும். இல்லை மார்னிங் எழுதணும், நைட் எழுதணும், எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்க முடியும். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எந்த அளவு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. அந்த டெஸ்ட்டில் நான் வந்து 150 நாட்களுக்கு 140 வாங்கியிருக்கேன், நான் 30 வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, மற்றவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, நான் என்ன ரேங்க் இருக்கேன், டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே நான் தப்பான கொஸ்டினுக்கு என்ன சரியான ஆன்சர், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆப்குள்ளே தெரிஞ்சுக்க முடியும். அது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? திரும்பவும் அந்த தேர்வை நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னாலும் எழுதி பார்க்க முடியும். பட் நமக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும் போது ஸோ படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது சோசியல் சயின்ஸ்க்கான பிளான். அடுத்து பேப்பர் 1க்கான பிளான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.